சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அருண்மொழி தேவன், கோ அரி, ரவி மனோகரன் ஆகியோர் இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவால் எடப்பாடி பழனிசாமியின் பலம் 32ஆக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான தனது கருத்தை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு துரை கருணா. வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. இப்ப 2 நாட்களா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இபிஎஸ்க்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எதிர்த்தரப்புல இருந்து. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கட்சி தொடர்ந்து சரிவு பாதையில் போயிட்டு இருக்கு, பெரும் தோல்வியை சந்தித்துட்டு இருக்கு. இன்றைக்கு ஆட்சி கட்சியாக வரும் என்று நம்பிய நிலையில் பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த நிலை மாறி இன்று 2 பிரிவுகளாக சட்டமன்ற உறுப்பினர்களே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பொதுக்குழுவை கூட்டியிருந்தால் நிச்சயமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்து மீண்டும் கட்சி ஒரு வலுவான தலைமையோடு ஒரு கட்டுக்கோப்போடு பயணிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதிலும் பிடிவாதமாக இருந்தால் அந்த நிலையை இதையும் தாண்டி எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும், அதற்கு திமுக ஆதரவு தந்தால் பரவாயில்லை என்கிற மனநிலைக்கு கூட அவர் போனதால் கட்சியின் நிர்வாகிகளுக்குள்ளே ஒரு பெரும் கருத்து மாறுபாடு ஏற்பட்டு ஒரு தனி அணியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. இன்று 22 பேர் ஒரு பக்கம், 25 பேர் ஒரு பக்கம் என்று இருந்த நிலை மாறி இப்போது எடப்பாடி தரப்புக்கு பலர், ஏற்கனவே ஒரு 5 பேர் இன்றைக்கு முதன்மை நிர்வாகிகளாக இருந்த நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, ஹரி, அருண்மொழி தேவன் போன்றவர்கள்லாம் போய் பார்த்திருக்கிறார்கள். இது சமாதான பேச்சுவார்த்தையா இல்லை எடப்பாடியினுடைய முடிவுக்கு சரண்டராகி அங்கே போய் ஆதரவை தெரிவிக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு இன்று இரவோ நாளைக்கு ஒரு தெளிவாக தெரியும். அவர்கள் வெளியிலே வந்து என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதை தாண்டி இன்றைக்கு எதிரணியிலே செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நேற்றைக்கு ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 4 பேர் தங்களுடைய பதவியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவிலே இணைந்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக இங்கிருந்து ஆட்கள் வருவார்கள் என்று தாவேகா தரப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக கடந்த 3 வாரமாக இந்த தமிழக அரசியலில் நடைபெறுகிற இந்த குழப்பமான நிலை என்பது எப்போது முடிவுக்கு வரும், அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னாகும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது சகோதரா. இப்ப எடப்பாடி பழனிசாமியின் தரப்புக்கு இப்ப 32 பேர் பலம் அதிகமாகி இருக்கிறது ஆதரவினால. வரும் காலத்துல மீண்டும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து இணையறக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதனால என்ன ஒரு தாக்கம் இருக்கும்? ஏன்னா ஒரு சிலர் தாவேகால தற்போது இணைந்திருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? வரும் காலத்துல இந்த கட்சியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? சட்டமன்ற உறுப்பினர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல, இப்ப ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி தரப்புல இருந்து தகுதி நீக்கம் செய்யணும் எடப்பாடி உட்பட 22 பேரை அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொண்டு போய் பேரவைத் தலைவர் திரு வி.ஸ்ரீ பிரபாகர்ட்ட கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு, நாங்க தான் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி, அவருடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இவங்க அந்த தரப்புல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் 25 பேருமே கொறடா உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்னு அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும்னு கொடுத்தாங்க. இப்ப இந்த 2 மனுவுமே என் பரிசீலனை இருக்கிறது, நான் முடிவெடுக்கவில்லை, அடுத்து நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை கூட்டத்தின் போதுதான் முடிவெடுப்பேன்னு சொல்றாரு. இப்ப எதை அங்கீகரிக்க போறான்னு தெரியல. அதுக்குள்ள இந்த குழப்பம் வந்துடுச்சு. இவங்கள நீக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை கொடுத்தாருல எடப்பாடி பழனிசாமி, அந்த பட்டியல்ல கொடுத்தவங்கள 9-10 பேர் போய் இப்ப அங்க இணைஞ்சிட்டாங்க. அப்ப அவர்களுடைய பெயர்களை எப்படி அது நீக்கத்திலிருந்து திரும்ப எடுப்பதற்கான அந்த முயற்சியை எப்படி எடுக்க போகிறார்கள் தெரியல.
இப்போ எடப்பாடி தரப்பு வந்து தகுதி நீக்கம் செய்யணும்னு சொன்ன வேலுமணி குரூப்ல இருந்து இன்னொரு 4 பேர் வெளியில போயிட்டாங்க. இவங்களும் அந்த பட்டியல்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல பேரவைத் தலைவர் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது நம்ம பேரவை கூட்டம் அடுத்த ஜூன் மாதத்துல கவர்னர் செஷன் நடக்கும். அப்ப அவர் என்ன அறிவிக்க போகிறாருங்கிறத பொறுத்துதான் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஆனால் எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி தரப்புல போய் இந்த மாற்று அணியினர் இணைந்து செயல்படுகிற பொழுது இந்த 4 பேரோட தாவேக்கா போறது நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இது என்ன வேண்டாலும் நடக்கலாம். இங்கிருந்து மறுபடியும் கூட, ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில தங்களுக்கு ஆதரவாக வருகிற அனைவரையும் அரவணைத்து தாவேக்கா எம்எல்ஏக்களை ஆக்கினா 5 ஆண்டுகள் பிரச்சனை இல்லாம இந்த சட்டமன்றம் போகிற எண்ணத்தோடு உணர்வோடு பயணிக்கிறார்கள்ங்கிறது நமக்கு இதன் மூலமா தெரிய வருகிறது. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க மிக்க நன்றி சார். நன்றி சுமரா, நன்றி.